ஹாய் காய்ஸ், இந்த காணொளியில் பார்க்க இருப்பது மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில் பற்றிய தகவல்களை இந்த காணொளியில் பார்ப்போமாக. இத்திருக்கோயில் ஒரு முழுமையான சக்தி வாய்ந்த அம்மனின் திருக்கோயில் ஆகும். இத்திருக்கோயிலானது விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் தாலுகாவில் அமைந்துள்ளன. இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மனின் கோயில் உலகில் பல இடங்களில் இருந்தாலும் இத்திருக்கோயிலின் ஆடி வேராக பார்க்கப்படுவது இந்த மேல்மலையனூர் ஆகும். ஆகையால் இத்திருக்கோயிலை தன்னுடைய ஊர் பெயரை கொண்டு மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி என்று மக்களால் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். மேலும் இந்த அம்பாளை புற்றுதேவி என்றும் சொல்லப்படுகிறது. இத்திருக்கோயிலில் தினமும் பூஜைகள் நடைபெற்று வந்தாலும் சிறப்பாக அமாவாசை, பௌர்ணமி போன்ற நாட்களில் இத்திருக்கோயிலில் விசேஷமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் மிக விசேஷமாக நாளாக அப்பனுக்கு பார்க்கப்படும் நாள் அது ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அமாவாசை ஆகும். அந்நன்னாளில் பல்லாயிரம் மக்கள் வந்து அம்மனை தரிசனம் செய்து அம்மனின் அருளை பெற்று செல்கிறார்கள். மேலும் இதே வளாகத்தில் பெரியாயி அம்மாள் வீட்டிருக்கிறார்கள். அவர்கள் குலத்தை காக்கும் தெய்வமாக மக்களால் இன்றும் பார்க்கப்பட்டு வருகிறது. அம்பாளை மனமுருகி வேண்டினால் நிச்சயம் நம்முடைய குலத்திற்கு பக்க துணையாக இருந்து நம்முடைய குலத்தை காக்கும் தெய்வமாகவே அம்மன் அவர்கள் என்றும் இருப்பார்கள் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது. மேலும் அந்த அமாவாசை நாளில் மக்கள், அதாவது பக்தர்கள், தங்களுடைய நேர்த்திக்கடனாக அம்மனுக்கு பாவிடக்கும் மேலும் கரகமும் எடுத்து வந்து தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்தி அம்மனின் அருள் பெற்று செல்கிறார்கள். இச்செயல் பல காலங்காலமாக நடைபெற்று வருகின்றன. மேலும் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மாசிமகம் வரக்கூடிய மயான கொள்ளை நிகழ்ச்சி மிகவும் இங்கு பிரசித்தி பெற்று ஒன்றாக சொல்லப்படுகிறது. அன்று கட்டுக்கு அடங்காத பல லட்சக்கணக்கான மக்கள் இப்பகுதியில் வந்து அம்மனை தரிசித்து தங்களுடைய வேண்டுதலை நிவர்த்தி செய்து அம்மனின் முழுமையான அருளை பெற்று செல்கிறார்கள். இத்திருக்கோயிலானது ஒரு காலத்தில் மயானத்தில் அமைந்திருந்தது. இன்று அந்த மயானம் அகற்றப்பட்டு அந்த பகுதியில் மயான காளி தேவி அம்மனின் ஆலயம் உள்ளது. அந்த ஆலயம் மேற்பகுதி ஓலைகளால் செய்யப்பட்டுள்ளது. இத்திருக்கோயிலில் கருவறையில் பார்வதியின் அம்சமாக பார்க்கக்கூடிய அன்னை அங்காள பரமேஸ்வரி அம்மாள் வீற்றிருக்கிறார்கள். இந்த கோயிலை பற்றிய ஒரு சிறு கதையும் உண்டு. அதாவது பிரம்மாவின் மனைவியான சரஸ்வதி அம்மாள் அவர்கள் சிவபெருமானும் பார்வதி மீட்டிருக்கும் போது அவருக்கு சாபமிட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த சாபத்தில் இருந்து விமோசனம் பெற பார்வதி அம்மாள் அவர்கள் விஷ்ணுவை வேண்டியதாக சொல்லப்படுகிறது. அப்பொழுது விஷ்ணு பகவான் அவர்கள் பார்வதி அம்மாவை நோக்கி, நீங்கள் மேல்மலையனூரில் 5 தலை நாகமாக உருவெடுத்து புற்றில் சிறிது காலங்கள் வாழ்ந்து வந்தால் அங்கு சிவபெருமான் தங்களை நேரில் வந்து தரிசனம் செய்து தங்களை மீண்டும் வணப்பார் என்று கூறினார். அவ்வாறே பார்வதி அம்மாளும் சிவபெருமானுக்காக பல காலங்களாக மேல்மலையனூரில் காத்து கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு அங்குள்ள நதிக்கரையை தாண்டி வந்து மேல்மலையனூரில் உள்ள அம்மாளை தரிசித்து அவரை மணந்ததாக சொல்லப்படுகிறது. ஆக இதே சன்னதியில் புற்று ஒன்று உள்ளது. அந்த புற்று மண் மிகவும் சக்தி வாய்ந்த மண்ணாக கருதப்படுகிறது. அம்பாலும் அவர்கள் நாக வடிவில் இருந்தே மக்களுடைய குறைகளை தீர்ப்பதாக இன்றும் நம்பப்படுகிறது. இங்கு வரும் பக்தர்களின் வாழ்வில் ஏற்படும் தீமைகள், பில்லி சூனியம், மேலும் உடலில் தீராத வியாதிகள், மற்றவர்களால் ஏற்படும் பிரச்சனைகள் போன்ற அனைத்திற்கும் நல்ல தீர்வு கிடைப்பதாக இன்றும் மக்கள் நம்பப்பட்டு வருகின்றன. இது எவ்வாறு என்றில், சிவபெருமான் பார்வதி அம்மாவை மணந்த போது அப்பொழுது சிவபெருமானிடம் சொன்னதாக சொல்லப்படுகிறது. அதாவது, இங்கு வரும் பக்தர்கள் அனைவரும் என்னை மனதார உண்மையாக விசுவாசத்துடன் வேண்டிக் கொண்டால் அவர்களுடைய அனைத்து தீய பிரச்சனைகளையும் ஒழித்து அவர்களின் வாழ்வில் நன்மையை பயப்பேன் என்று கூறியதாக சொல்லப்படுகிறது. மேலும் பார்வதி அம்மாள் அவர்கள் சிவபெருமானிடம் தங்களை மணந்தாலும் இந்த பூமியிலே நான் நாகமாக இருந்து மக்களுக்கு அருள் பாலிப்பேன் என்று சொல்லி மறைந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இது தமிழ்நாட்டில் உள்ள அம்மன் கோயில்களில் இது மிகவும் சக்தி வாய்ந்த கோயிலாகும். மேலும் இங்கு வரும் பக்தர்களுக்காக அமாவாசை, பௌர்ணமி போன்ற நாட்களில் 24 மணி நேரமும் திறந்திருக்கும் என்பது சிறப்பு. மேலும் வருடாந்திர உற்சவத்தின் போது அம்மனை அவர்களை புதிய தேரில் அமர வைத்து ஊர்வலம் வருவது சிறப்பு. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சியானது அம்மனை இரவு 10:30 முதல் 12 மணி வரை அம்மனை ஊஞ்சலில் அமர வைத்து அங்கு தாலாட்டு பாடி அம்மனுக்கு மிகவும் விசேஷமாக
செய்யப்படக்கூடிய ஒரு பூஜைகளில் இதுவும் ஒன்று. அப்பொழுது ஏராளமான மக்கள் தங்களுடைய இதயத்துக்கடனான கரகம் எடுத்து வந்து அம்மனை தரிசனம் செய்வார்கள். அந்த நேரத்தில் பக்தர்களுடைய உண்மையான பக்தி பரசத்தை நம்மளால் கண்டும் உணரவும் முடியும். இது காலங்காலமாக நடைபெற்று வரும் ஒரு நிகழ்ச்சியாகும். மேலும் இத்திருக்கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்காக தினமும் மதியம் 12 முதல் 2 மணி வரை தலா 100 பேருக்கு வீதம் அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதில் அறுசுவையான உணவாக சாதம், சாம்பார், ரசம், மோர், ஒரு பொரியல் என்று மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. பை மோட் இது ஆன்லைனில் மளிகை பொருட்களை பர்ச்சேஸ் செய்யும் ஒரு ஆப் ஆகும். தங்களுடைய வீடுகளுக்கு தேவையான மளிகை பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் இந்த காணொளிக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் லைக், ஷேர் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த காணொளியை பார்த்த அனைவருக்கும் நன்றிகள் கோடி.